வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருமுறை நிதியுதவி ரூபாய் 10,000 வழங்கப்படும். பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா. பாலக்கோடு தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் கைகுலுக்கியும் செல்பி எடுத்தும் அன்பை வெளிப்படுத்திய மக்கள். மண்ணச்சநல்லூரில் சகோதரி ஒருவர் உயிரை மாய்த்து கொண்ட செய்தி உங்கள் மனசாட்சியை உலுக்கவில்லையா? முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு த.வே.க. தலைவர் விஜய் கேள்வி. மீஞ்சூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவி தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஒரு வார்த்தையாவது பேசினாரா முதல்வர் மு.க.ஸ்டாலின் என கேள்வி. திமுக தோற்க வேண்டும் என ராகுல் நினைக்கிறார், அதனால்தான் வரவில்லை அண்ணாமலை பேச்சு. நாகர்கோயிலில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி ரோடு ஷோ. எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழகத்தை புறக்கணிக்கும் பாஜகவை நாம் புறக்கணிக்க வேண்டும். செங்கல்பட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள சொத்து விவரம் வழக்கில் வருமான வரித்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆற்காடு அடுத்த விழாப்பாக்கத்தில் நிதி நிறுவனம் பங்குதாரரின் வீட்டில் ரூபாய் 1.25 கோடி பறிமுதல். மீஞ்சூர் அருகே கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர்கள் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓட்டம். படுகாயமடைந்த மாணவி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. திமுக கூட்டணியிலிருந்து வி.சி.க. வெளியே போனால் திமுக கூட்டணி பலவீனம் அடையும். அதிமுக, பாஜக வலுவடையும். பெரியபாளையம் தேர்தல் பிரச்சாரத்தில் வி.சி.க. தலைவர் திருமாவளவன் பேச்சு. தொகுதி மறுவரையை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் இன்று கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடைபெறும். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.